வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா அம்மாவோட கடையை எடுத்தது, மீனாவோட வண்டி எடுத்தது எல்லாமே சிந்தாமணி வேலைதான்னு முத்துவுக்கு தெரிஞ்சிடுது. சிந்தாமணியோட காரை தூக்கி அவங்க வண்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போக வண்டி பீகாருக்கு போயிருச்சுங்கிறாங்க. சரிடா, அப்போ நீங்கள் ஒரு 30,000 அந்த சிந்தாமணி ஒரு 40,000 கொடுங்க. வண்டியோட காஸ்ட் 70,000 ரூபாய் எனக்கு வந்தே ஆகணுன்றாரு முத்து. அப்போ பைக் திருடனுங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி 40,000 ரூபாய் கொண்டு வர சொல்ல வேற வழியில கொண்டு வந்து தொலைக்கிறேங்கிறாங்க சிந்தாமணி. போனை வச்சுட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். அந்த ரோஹிணி தான் நம்மளை இதுல இழுத்து விட்டுட்டா. அவகிட்டயே நம்ம இந்த காசை வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ற சிந்தாமணி ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. ஐஏஎஸ் கலெக்டர் ரேஞ்சுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க அம்மனியோட ஃபோன் ரிங் ஆகுது. உடனே மனோஜ் அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு எடுக்காம மனோஜ் தலை மறைஞ்சதும் ஃபோனை பொட்டுன்னு எடுக்கிறாங்க ரோஹிணி. ஒரு திருட்டு பார்வையோட சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொல்ல, ரோஹிணி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு உடனடியாக ஒரு 40,000 இருந்தா கொடு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ஆன்ட்டி என்கிட்ட பணம் கேட்குறீங்க, உங்ககிட்டயே நிறைய பணம் இருக்குமே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்கிட்ட பணம்லாம் இல்லாமல்ல, நீ தானே இந்த மீனாவோட பூக்கடையும் ஜூஸ் கடையும் தூக்க சொன்ன, நான் தூக்குனேன். ஓ அத்தை, பூக்கடையை தூக்குனா பத்தாது, அவ வண்டியில போய் பூ விப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதனால அவ வண்டியையும் சேர்த்து நான் தூக்குனேன். இப்ப முத்து அதை கண்டுபிடிச்சு 40,000 ரூபாய் தரல நான் பிரச்சனை பண்ணுவேன்னு மிரட்டுறான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ஆன்ட்டி இது, எங்க மாமியார் சொன்னதுக்கு எங்கிட்ட போய் பணம் கேக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இது எல்லாமே நீ அவ கடையை தூக்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தது, அதனால இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே நீ தான். இப்ப நான் யாரை வச்சு இதெல்லாம் பண்ணினேனோ அந்த மேனேஜரே மாட்டிக்கிட்டான். அவன் நான் சொல்லிதான் முத்துக்கிட்ட கடை வண்டி எல்லாமே தூக்க சொன்னேன்னு சொல்லிட்டான் ராஸ்கல் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆன்ட்டி அப்ப நீங்க என் பேர் எதுவும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேக்குறாங்க ரோஹிணி. உன் பேரை சொல்லியிருந்தேன் நான் இந்நேரம் உன்னை இல்ல வந்து மிரட்டி இருப்பான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணி கொஞ்சம் பயம் வந்துடுது. இங்க பாரு, முத்து இப்ப என்னைய மிரட்டுறான், நான் என் காசெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன், உன் பேரை நான் சொல்லாம இருக்கணும்னா நீ தான் அந்த 40,000 ரெடி பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணிக்கு செம்மையா ஆப்பு வைக்கிறாங்க. என்ன ஆன்ட்டி நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க மாட்டுனா என் பேரை சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவன் போலீஸ் கிட்ட சொல்றேங்கிறானே. ஏதோ சின்ன சின்ன பஞ்சாயத்துனா நான் சமாளிச்சுடுவேன், ஆனா போலீஸ் வரைக்கும்லாம் போனா என் பேரும் கெட்டு போயிடும், என் தொழிலும் கெட்டு போயிடும். போலீஸ் வந்து என்னை கேட்டா நீ சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணினேன்னு சொல்லிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ரோஹிணிக்கு பயங்கர கோபமா இருந்தாலும் அந்த கோபத்தை காட்ட முடியாது. ஐயோ வேணாம் ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க, நான் அந்த பணத்தை எப்படியாவது அனுப்பிடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ எங்க வரணும்னு சொல்லு நான் அங்க வர்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆன்ட்டி இப்போ நான் ஷோரூம்ல இருக்கேன், நீங்க இங்க வந்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பா அந்த பணத்தை சீக்கிரமே அனுப்பிடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல நான் வரேன், நீ என் கையிலேயே கொடுத்துரு, உன்னை எல்லாம் நம்ப முடியாது, குடும்பத்துல இருக்க பொண்ணு கடையவே காலி பண்ண சொன்னவ என்ன நீ ஏமாத்தினாலும் ஏமாத்துவ அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணிய கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சொல்றாங்க. பல்ல கடிச்சிட்டு ரோஹிணியும், சரி ஷோரூம் வாங்க, நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன், ஆனா இதை பத்தி என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி நான் உடனே அங்க வர்றேன் அப்படின்னு மொத்த நஷ்டத்தை ரோஹிணி தலையிலேயே இறக்கிடுறாங்க சிந்தாமணி. நல்ல வேண்டியது தான் ரோஹிணிக்கு, இது மட்டும் பத்தாது, இன்னும் கூட நல்லா வாங்கணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்று யோசிக்கிற ரோஹிணி நேரா மனோஜ் கிட்ட வர, அந்த லூசு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கு. ஜங்குன்னு தாண்டிட்டு வந்த ரோஹிணி பக்கத்துல வந்தோடனே மெதுவா நடக்கிறாங்க. என்னாச்சு ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அந்த முட்டாள் மனோஜ் கேட்க, உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு மனோஜ் கேட்க, வித்யா நம்ம கல்யாணத்தப்ப எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு நகை போட்டா, இப்ப அவ கல்யாணத்துக்கு நாம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவ்வளவுதானே, ஒரு 1,001 ரூபாய்க்கு மொய் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பணத்தை உலர வச்சுட்டு நிமிர, ரோஹிணி மனோஜையே முறைச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹிணி முகத்தை பார்த்துட்டு 4 தடவை கண்ணை சிமிட்டி பார்த்துட்டு, ஏன் ரோஹிணி அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு. அவ 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு நகை போட்டிருக்கான்னு சொல்ற, நீ 1,001 ரூபாய்க்கு மொய் வைக்கலான்னு சொல்ற அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கோபமா கேட்க, நான் பொதுவா கல்யாணத்துல 501 ரூபாய்க்கு தான் மொய் வைப்பேன், சரி உன் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சே 1,001 ரூபாய் மொய் வைக்கலான்னு சொன்னேன், சரி நீயே சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ 1,001 ரூபான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு,
பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட இருக்க நகையை வித்து நான் அவளுக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படியே அதிர்ந்து போறாரு மனோஜ். நகையை விற்க போறியா அப்படின்னு கேட்க, வேற நான் என்ன பண்ண முடியும், இது என்னோட ஸ்டேட்டஸ் இஷ்யூ, அவ எனக்கு பண்ணியிருக்கா, நான் அவளுக்கு பண்ணலன்னா அவ என்னையே தான் தப்பா நினைப்பா, நான் நகையை வித்து இல்லைன்னா எங்கேயாச்சும் கடன் வாங்குறேன் அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து திரும்ப, இரு 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 இரு, ஏய் ரோஹிணி நில்லு நில்லு, ஏய் ரோஹிணி 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 அப்படின்னு ஓடி போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு. ஆஹா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ரகசியமா சிரிச்சிட்டு வர்றாங்க ரோஹிணி. ரோஹிணி மனோஜோட கையை எடுத்து விட, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன் ரோஹிணி இப்ப நீ கோவப்படுற, உனக்கு எப்ப வேணும் எவ்வளவு வேணுங்கிறாரு மனோஜ். அப்ப எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கிறாங்க ரோஹிணி. மனோஜுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதிர்ச்சியில அப்படியே அராடி பின்னாடி போறவரு 50,000ங்கிறாரு. ரோஹிணி முறைச்சுக்கிட்டே நிக்க, கொஞ்சம் அதிகமா இல்ல அப்படின்னு கேட்க, அவ எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கா, நியாயப்படி பார்த்தா அதே அமௌண்ட்டுக்கு தான் திருப்பி செய்யணும், நான் கம்மியா தான் சொல்றேன், நீ இதை போய் அதிகம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வித்யாவோட தலையை உருட்டிட்டு இருக்காங்க. பாவம் வித்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுக்கு எல்லாம் செஞ்சு அழுதாங்க. இப்ப அவங்க கல்யாணத்தை வச்சு இது நல்லா உருட்டிட்டு இருக்கு. மனோஜுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. சரி சரி நான் தர்றேன், எப்போ வேணும் அப்படின்னு மனசு இல்லாம கேட்க, இப்பவே கொடுங்கிறாங்க ரோஹிணி கொடுத்து வச்ச மாதிரி. நான் இன்னொரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கிறேன், அப்புறம் அவளுக்கு வேற ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உடனே கொடுத்தாகணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, ரோஹிணி முறைக்கிறாங்க. பேசாம கல்லாவுக்கிட்ட வர்ற மனோஜ் பணத்தை எடுக்கிறாரு. டீலருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன், இந்தா இதுல 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு மனோஜ் நீட்ட, உடனே மொத்த பல்லையும் காமிச்சு தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி பணத்தை வாங்கிக்க, மனோஜ் நத்த மாதிரி அங்கிருந்து ஊர்ந்து போறாரு. 40,000 ரூபாய் தேவைக்கு தில்லாலங்கடி ரோஹிணி 50,000 வாங்கிட்டாங்க. சிந்தாமணி ஷோரூம்குள்ள வந்துட்டு இருக்க ரோஹிணி இதை பார்க்கல. அந்த பக்கமா போற மனோஜ் பார்த்துடுறாரு. உடனே திரும்பி ரோஹிணியோட முதுக சுரண்டி, ரோஹிணி சிந்தாமணி வர்றாங்க அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அப்படியே பார்த்துக்கிட்டே எழுந்து நிக்கிறாங்க. பெரிய பர்ச்சேஸா இருக்குமோ, அதனாலதான் அவங்களே நேர்ல வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் சாதாரணமா வரமாட்டாங்க அப்படின்னு முட்டாள் மனோஜ் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. வரட்டும் மனோஜ், அதுக்குள்ள நீயே ஏன் முடிவு பண்ற அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கும் போதே சிந்தாமணி கடைக்குள்ள வந்துடுறாங்க. வாங்க, என்ன பாக்குறீங்க, லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, காட்ட சொல்லட்டுமா அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஆர்வமா கேட்க, நான் பொருளெல்லாம் எதுவும் வாங்க வரலப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மனோஜோட முகம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாரு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட கல்யாணம், அதுக்கு மேக்கப் போடணும், ஒரு 4-5 பேருக்கு மேக்கப் போட வேண்டி இருக்கும், அதான் நம்ம ரோஹிணி இருக்கால பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி அடிச்சு விட, ஓ அப்படிங்களா, இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மனோஜ், ரோஹிணி ஒரு நிமிஷம் இங்க வாயன்னு கையை பிடிச்சி கூப்பிட, எங்கன்றாங்க ரோஹிணி. சிந்தாமணி ஒரு சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, வா அப்படின்னு ரோஹிணியை கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாரு மனோஜ். கொஞ்ச தூரம் வந்ததும், என்ன மனோஜ் எதுக்கு இப்ப தனியா கூட்டிட்டு வந்தாங்கிறாங்க ரோஹிணி. எல்லாம் ஒரு காரணமா தான், நான் இப்ப உனக்கு ஒரு 50,000 கொடுத்தேன்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, கொடுத்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சொல்லி காட்டுற அப்படின்னு ரோஹிணி கோவப்பட, அதுக்கு இல்ல ரோஹிணி, சிந்தாமணி ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் சொல்றாங்கல்ல, அதுக்கு அவங்க கிட்ட மினிமம் ஒரு 50,000 சார்ஜ் பண்ணிடு, அப்ப நான் உனக்கு கொடுத்த 50,000 உடனே எனக்கு திருப்பி கொடுத்துருவல்ல அப்படின்னு மனோஜ் ஒரு பணத்துல குறியா இருக்க. ரோஹிணி ஒரு முறை மறைச்சிட்டு, பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, போ 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 அப்படின்னு மனோஜ் முயல் பல்ல காட்டிக்கிட்டு கல்லாக்கிட்ட போறாரு. சிந்தாமணி நிக்கிற இடத்துக்கு வர்ற ரோஹிணி பேக்ல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து 10,000 ரூபாயை ரிமூவ் பண்ணிட்டு மீதி 40,000 ரூபாயை கொடுக்குறாங்க சிந்தாமணி கிட்ட. சிந்தாமணி வாங்கி பேக்ல வைக்க, ஆன்ட்டி முத்துக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க, அந்த முத்து கார் ஓட்டுறவன் தானே, அவனுக்கு நிறைய இடத்துல பழக்கம் இருந்திருக்கு, ஆளுங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ஆன்ட்டி நீங்க சொன்ன வேலையை முழுசாவே முடிக்கல, அந்த கடையும் திரும்பி வந்துருச்சு, நான் உங்ககிட்ட இந்த வேலையை சொன்னதுக்கு வேற யார்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா சொல்ல, நீ என்கிட்ட சொன்னதுனாலதான் பிரச்சனை வந்தப்போ அது உன் பக்கம் திரும்பாம காப்பாத்தினேன், இதுவே நீ வேற யார்கிட்டயாவது சொல்லி இருந்தேன்னு வையே, அவங்க மாட்டின உன்னை காட்டி கொடுத்துருப்பாங்க, உன் குடும்பத்துல உனக்கு அசிங்கமாயிருக்கும். ஆனா ஒண்ணு, நான் அந்த மீனாவை இப்படியே விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத, இதை விட பெருசா ஏதாவது செய்வேன், நான் ஊரையே மிரட்டுறவ, ஆனா அவ புருஷனை வச்சு என்னையவே மிரட்டிட்டா, சரி சரி நான் வர்றேன்
அப்படின்னு சிந்தாமணி கிளம்ப ரோகிணி சரின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் வேகமா ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. எப்போ ஃபங்க்ஷன், என்னைக்கு வரணும்னு எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேன்ப்பா, எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன்னு சிந்தாமணி சொல்ல, அப்படின்னு ரோகிணி சம்மதமா சிரிக்கிறாங்க. ஓகே ஆன்டின்னு மனோஜ் சிரிக்க ரோகிணி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. திரும்புற மனோஜ், பரவாயில்ல ரோகிணி, என்கிட்ட பணம் வாங்கினவனே உனக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. சரி, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல அப்படின்னு ரோகிணி நிறுத்த, சரி ஒருவேளை அப்புறமா கொடுப்பாங்க போல, பணத்தை கரெக்டா வாங்கிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கிருந்து போக, ஐயோன்னு தலையில அடிச்சுக்காத குறையா நிக்கிறாங்க ரோகிணி. அந்த திருட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிட்ட சிந்தாமணியோட வண்டி வந்து நிக்குது. அதுல இருந்து சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை ஓடி வந்து, ஏண்டா தட்டுமுட்டு பசங்களா, நீங்க 3 பேர் இருக்கீங்க, இவன் வந்து கேக்குறான்னு பணத்தை கொடுக்க சொல்றீங்க, அடிச்சு தூக்கி போட வேண்டியதுதானே அப்படின்னு திட்டிட்டு முத்து பக்கம் திரும்பி, டேய் என்ன பணம் கொடுத்தாதான் போவியா, ஒழுங்கா ஓடிடுன்னு மிரட்ட, இல்லைன்னாங்கிறாரு முத்து. இல்லைன்னா அவ்வளோதான், தேவையில்லாம எங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு அல்லக்கை சொல்லிட்டு இருக்கும் போதே கையில இருக்க ராடை வச்சு காலில் பட்டுன்னு ஒண்ணு வைக்கிறாரு முத்து. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஒத்த காலில் நொண்டி அடிக்குது அல்லக்கை. அதை அப்படியே ரிவர்ஸ்ல போய் உட்கார்ந்துட, ஏயா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, அவனை அடிச்சு தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நீ அடி வாங்கிட்டு வர அப்படின்னு அதுல ஒருத்தன் கேட்க, முத்து செமக்கடுப்போட திரும்பி பாக்குறாரு. அப்போ சிந்தாமணி என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பீமனோட கதை மாதிரி அதை தூக்கி தோல்ல வச்சுட்டு எழுந்து நிக்கிறாரு முத்து. வர்ற சிந்தாமணி வேகமா உள்ளர வந்து, வாய் தாண்டா, வாய் பேச மட்டும்தான்டா நீங்க எல்லாம் லாயக்கு, வாய் மட்டும்தான் இருக்கு, உங்களை எல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு அப்படின்னு சிந்தாமணி அந்த 3 பேரையும் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க, உங்க வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இதுக்குதான் மற்றவங்களெல்லாம் நம்ப கூடாது, நம்ம வேலையை நாம தான் செய்யணும், இப்ப என் ஸ்கூட்டியை தேடி நான் இங்க வந்தேன்ல அந்த மாதிரி அப்படின்னு முத்து சொல்ல, அதான் வண்டி இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பணம் கேட்குற அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. வண்டி இருந்தா பரவாயில்லையே, இவனுங்க தான் தத்து கொடுத்த மாதிரி வண்டியை உடனே வெளியூருக்கு அனுப்பிட்டானுங்களே, இதுக்கு மேல வண்டியை தேடி நான் போனேன்னா டயர் கூட கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், பணம் எங்க அப்படின்னு முத்து கையை நீட்ட சிந்தாமணி வேண்டா வெறுப்பா பேக திறக்கிறாங்க. முத்து ஒரு மிரட்டி பார்க்கலாம், அடி பண்ணுச்சா அப்படியே அந்த 40,000 ரூபாய் ஆட்டையை போடலான்னு நினைச்சிட்டு இருந்த அவங்க ஆசையில மண்ணு விழுந்துருது. அவங்கள பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இந்தான எடுத்து முத்துவோட கையில வைக்கிறாங்க. முத்து பணத்தை எண்ணிக்கிட்டே, வினை விதைத்தவன் வினையத்தான் அறுப்பான்னு என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, கரெக்டா இருக்குல்ல, சும்மா என் பொண்டாட்டியோட ஸ்கூட்டியை தூக்குனீங்க, இப்ப உங்களுக்கே இது நஷ்டம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து பணத்தை எண்ணி முகத்துக்கு நேரா காட்டுறாரு. பணத்தை வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் எதுவும் முடியல, நீ சொன்னது சரிதான்டா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அடுத்தவனை நம்ப கூடாது, இனிமே நானே டைரக்டா டீல் பண்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, பணத்தை எண்ணிட்டு இருக்க முத்து அப்படியே நிறுத்திட்டு, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. உன் பொண்டாட்டி என் தொழில் எதிரி, அவளை என் எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, அவளை நான் இந்த தொழிலை விட்டே ஓட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சிந்தாமணி சபதம் போட்டுட்டு இருக்க. தான் மட்டும் வளரணும், தமக்கு கீழே இருக்கவங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உங்கிற மாதிரி ஆளுங்களால தான் நிஜமா உழைக்கிறவங்க நிறைய பேரால முன்னேற முடியல, உங்க மிரட்டலுக்கு நானும் என் பொண்டாட்டியோ பயப்படவே மாட்டோம் அப்படின்னு முத்து அசால்ட்டா சொல்லிட்டு திரும்பிக்க, நான் மிரட்டல செஞ்சு காமிப்பேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் அவ சமாளிச்சு மேல வந்துகிட்டு தான் இருக்கிறா, எங்க வீட்டுக்குள்ளேயே அவ வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க இருக்காங்க, ஆனா அது எதுவுமே அவளை பாதிச்சதே இல்லை, அவளை அழிக்கிறேன்னு நீங்க தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கும் உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க முடிவு மீனா கையாலன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பணத்தை எண்ணி பர்ஸ்ல வச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு முத்து. யாருக்கு யாரு முடிவு கட்டுறாங்கன்னு பார்க்கலாம், இதுக்கு மேலதான் முழுசா என்னைய பத்தி நீ தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க, உங்களை பத்தி தெரிஞ்சு நான் என்ன டாக்டர் பட்டமா வாங்க போறேன், எங்களுக்கே 1000 வேலை இருக்குது, அதை நாங்க பாத்துக்கிறோம், சீண்டாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, திரும்பவும் மீனா பக்கம் வந்தா இவனுக்கு விழுந்த அடி உனக்கு விழும் அப்படின்னு முத்து விரல நீட்டி மிரட்ட சிந்தாமணி அசந்து போய் நிக்கிறாங்க. தொலைச்சு போங்கடா நாய்ங்களான்னு முத்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மீனா அவங்க பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. அண்ணாமலை அங்க வர, மாமா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. வேண்டாமா, உன் வண்டியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, அவரும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, கவலைப்படாதமா, கிடைச்சிடும், அப்படி கிடைக்கலனாலும் புது வண்டி வாங்கிக்கலாம், என்கிட்ட பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் உனக்கு தரேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயா அந்த பக்கமா போறவங்க நின்னுடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, வண்டி கிடைச்சிடும், நீங்க சொன்னதே எனக்கு போதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்க.
விஜயா அவங்க பக்கத்துல வர்றாங்க. மீனா காஃபி எடுத்துட்டு வா, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு அரைக்கி விஜயா ஆர்டர் போட சரிங்க தன்னு போறாங்க மீனா. ஏங்க பணம் ரொம்ப சேர்த்து வச்சிருக்கீங்களோ அப்படின்னு மீனா நக்கலா கேட்க, ஏன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவளுக்கு எதுக்கு வண்டியெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க? அவ வண்டியை தொலைச்சாலோ இல்ல வண்டியை வித்து அவ வீட்டுக்காக காசை கொடுத்தாலோ அப்படின்னு விஜயா சொல்ல, உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் யோசிக்க தோணுது? வர வர உன் புத்தி மழுங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீங்க வீண் செலவு பண்ணுவீங்க ஏன்னு கேட்க கூடாதா? எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, ஏன் உனக்கும் வண்டி வேணுமான்னு கேக்குறாரு அண்ணாமலை. என்ன கிண்டலா? முன்னாடிலாம் வேலைக்கு போகும்போது சம்பளத்தை என் கையில கொடுப்பீங்க, இப்ப அதுவும் வர்றதில்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப நம்ம குழந்தைங்க சிறுசா இருந்தாங்க, வீட்டு செலவையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருந்த. இப்ப பசங்க வளர்ந்து அவங்க தனியா சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவை அவங்க பாத்துக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பணம் நான் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா நான் கேட்டா மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு உதட்ட பிதுக்கி காமிச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க விஜயா. அப்போ முட்டாள் மனோஜும் கேடி ரோஹிணியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அம்மான்னு மனோஜ் கூப்பிட்டுட்டு வர, வாடா மனோஜ், எங்க இன்னும் உன்னை காணுமேன்னு பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். அப்போ ரவியும் ஸ்ருதியும் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்டா அப்படின்னு விஜயா சொல்ல, 10,000மா அப்படின்னு பதற மனோஜ். எதுக்குமா 10,000ன்னு கேக்குறாரு. செலவு இருக்குடா, யோகா கிளாஸ்ல நான் யோகா பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி மாட்டணும், அப்புறம் இந்த நெட்ல சேனல்லாம் வச்சிருப்பாங்களாமே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஆமாமா, இப்பெல்லாம் யார் வேணும்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணி வீடியோ போடலாங்கிறாரு ரவி. அந்த மாதிரி ஒரு சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ அப்படியே ஆண்டி, இன்டர்வியூல எல்லாம் உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, விஜயாவுக்கு ஏன் இவ இப்படி கேட்கறான்னு தோணுது. ஏன் அவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம பதில் சொல்லணும் அவ்வளவுதானேங்கிறாங்க, அதுக்குன்னு தனியா போய் படிச்சுட்டு வரணுமா என்ன? கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா பத்தாதா அப்படின்னு விஜயா கேட்க, ஆன்டி இன்டர்வியூ கொடுக்கறது ஒரு ஆர்ட் மாதிரி தான், மனசுல பட்டதை பேசுறது ஒரு விதம், மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசுறது ஒரு விதம், அதுவும் கேமரா முன்னாடி பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, யோசிக்கிற விஜயா அதெல்லாம் நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸ்ருதி சிரிக்கிறாங்க. அதானே உனக்கு பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க. வெட்டி பேச்சு எதுக்குன்னு திரும்புற விஜயா. மனோஜ் பணத்தை எடுன்னு கையை நீட்டுறாங்க. இல்லம்மா திடீர்னு கேக்குறீங்க, இப்பதான் 50,000 ரூபாய் ரோஹிணி கிட்ட கொடுத்தேம்மா அப்படின்னு மனோஜ் பட்டுன்னு சொல்லிடுறாரு. ஐயோ, பணத்தை கொடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அப்படியே போட்டு விட்டுட்டானே அப்படின்னு ரோஹிணி எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க. இவளுக்கு 50,000 கொடுத்தியா, எதுக்குடா கொடுத்த அப்படின்னு பயங்கர கோபமாயிடுறாங்க விஜயா. அவதான் கேட்டாமா அப்படின்னு பதறி போய் மனோஜ் சொல்ல, ஏய் எதுக்குடி 50,000 ரூபாய் வாங்கின அப்படின்னு விஜயா கத்த. இல்ல ஆண்டி அது வந்து அப்படின்னு ரோஹிணி தடுமாறிட்டு இருக்கா. அம்மா 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 இப்படி வாங்க வாங்க அப்படின்னு மனோஜ் கூட்டிட்டு போறாரு அவங்க அம்மாவை. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால்லம்மா, அவளுக்கு மேரேஜ், அதுக்காக தான் கேட்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஏண்டா அவளுக்கு 50,000 மொய் எழுத போறாளா என்ன? நோட் அடிக்கிற மிஷினா வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னு கத்துற விஜயா. மறுபடியும் ரோஹிணி பக்கம் திரும்பி, ஏய் எதுக்குடி 50,000 வாங்கின அப்படின்னு கத்த. இல்ல ஆண்டி, மேரேஜ் அப்ப எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து வித்யா ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஓ, இதுக்கு முன்னாடிலாம் உங்க அப்பா அனுப்புனாருன்னு சொன்னதெல்லாம் இந்த மாதிரி வாங்கினது தானா அப்படின்னு விஜயா ரொம்பவே இலக்காரமா கேட்க. ரோஹிணி சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினதுக்கு ஏன் பையன் உனக்கு பணம் கொடுக்கணுமா? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையால இருக்கு. திரும்புற விஜயா மனோஜ் கையில படார்னு ஒண்ணு தட்டி, டேய் யார கேட்டா பணத்தை கொடுத்தேங்கிறாங்க. இல்லம்மா அவ கேட்டா, அதனாலதான் கொடுத்தேன்னு மென்னு முழுங்குறாரு மனோஜ். ஒழுங்கா கொடுத்த பணத்தை அவகிட்ட இருந்து திரும்பி வாங்கு அப்படின்னு விஜயா சொல்ல. இல்லம்மா வித்யாவுக்கு ரோஹிணி நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் வேணும்னா கல்யாணத்துக்கு 101 ரூபா மொய் எழுத சொல்லு, அது போதும் அவளுக்கெல்லாம் அப்படின்னு விஜயா சொல்ல. ரோஹிணி முறைச்சிட்டு கோவத்தோட நிக்கிறாங்க. 101 ரூபாயா? என்னம்மா 20 வருஷம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னு ரவி கேட்க. ஆண்டி இப்பெல்லாம் மினிமம் 1000-2000 தான் மொய் எழுதுறாங்க அப்படின்றாங்க ஸ்ருதி. ஆக்சுவலா நிறைய பேருக்கு அவங்களோட ஒத்த ரூபாய் 1,00,000 ரூபாயா தெரியும், மற்றவங்களோட 1,00,000 ரூபாய் இவங்களுக்கு ஒத்த ரூபாயா தெரியும். இதுல விஜயா எந்த ரகம்னு தெரியல.
ஸ்ருதி மீனா கிட்ட திரும்பி, மீனா நீங்க டெக்கரேஷன் பண்ற மண்டபத்துல யாராவது 101 ரூபாய் மொய் வைக்கிறாங்களான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. விலைவாசி ஏறும்போது பண்ற செலவும் ஏறும் இல்லங்க. 2 பேர் போய் டீயும் வடையும் சாப்பிட்டாலே 100 ரூபாய் ஆயிடுது. குறைஞ்சது 500 ரூபாயாவது மொய் வைப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இந்த கதையெல்லாம் உன்னை கேட்டாங்களா? இவன் அவளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்றான். பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்டுது அப்படின்னு விஜயா கத்துறாங்க. விஜயா, ரோஹிணி அவ ஃப்ரெண்டுக்காக கொடுத்துருக்கா, அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதுக்கு ஏன் புள்ள காசை கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்க, ஆன்டி அப்ப ரோஹிணி சம்பாதிச்சு கொடுத்தா பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதேபடி அவ என்ன கேட்காம செலவெல்லாம் பண்ண கூடாது. பணக்கார அப்பா மலேசியானெல்லாம் கதை விட்டால, அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் என் கைக்கு தான் வரணும். ஏய் அவளுக்கு கொடுத்த காசெல்லாம் மரியாதையை திருப்பி வாங்கிடு, எனக்கு இப்ப 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு விஜயா மறுபடியும் கைய மனோஜ் முன்னாடி நீட்ட, அம்மா அம்மா நான் பாக்குறேம்மாங்கிறாரு அவரு. என்ன என்ன பாக்குற, எனக்கு கூட செலவு இருக்கு அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க மனோஜ் சரிமாங்கிறாரு. மீனா காஃபி கொண்டு வந்து கொடுக்க விஜயா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்து மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. வாடாங்கிற அண்ணாமலை மீனாவோட அம்மாவோட கடையை பத்தியோ அவ வண்டியை பத்தியோ ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாடா அப்படின்னு கேட்க, இனிமே அது எப்பவுமே கிடைக்காது, போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல எல்லாருமே திகச்சு போய் பாக்குறாங்க. போயிடுச்சா? என்னடா சொல்றேன்னு அதிர்ச்சியா கேக்குறாரு ரவி. ஊரை தாண்டி வெளியூர் போயிடுச்சுடாங்கிறாரு முத்து. என்னங்க ஏதோ வண்டி டூருக்கு போன மாதிரி சொல்றீங்கிறாங்க ஸ்ருதி. பொதுவா திருட்டு பசங்க வண்டி எடுத்தானுங்கன்னா நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை கொண்டு போய் ஸ்கிராப்ல போட்டுருவானுங்க, இல்ல வண்டி நல்ல கண்டிஷன்ல இருந்தா வெளியூருக்கு அனுப்பிடுவானுங்க. அந்த மாதிரி மீனாவோட வண்டியும் போயிடுச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, பதட்டப்படாத மீனா, திருட்டு பசங்க வண்டி எடுத்தா அதை தானே பண்ணுவானுங்க, விசாரிச்சதுல வண்டி போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, அதை எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு தேடி போனேன்பா, அதுல இருந்து தெரிஞ்சதுங்கிறாரு முத்து. அப்பா வண்டி போயிருச்சா? செலவு பண்ண காசெல்லாம் வேஸ்ட், அம்மா பணத்தை விட்டுட்டு வந்து நிக்கிறான் பாருங்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா சொல்ல, முத்து பாக்கெட்ல இருந்து பணத்தை அப்படியே சீட்டு கட்டு மாதிரி மடக்கி விரிச்சு காமிக்கிறாரு. விஜயாவோட கண்ணு ரெண்டும் கோழி முட்டை சைஸுக்கு விரிஞ்சிட மனோஜ் அதிர்ச்சியா பாக்குறாரு. ச்சே என்னோட பணம் எல்லாம் எப்படிலாம் போகுதுன்னு எரிச்சலா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோகிணி. என்ன உன்ன மாதிரி முட்டாள்னு நினைச்சியா? வண்டி தாண்டா போச்சு, வண்டிக்கான காசை வாங்கிட்டேன் 70,000 ரூபாய் அப்படின்னு முத்து சொல்ல, எப்படிலான்னு கேக்குறாரு ரவி. வண்டியை திருடினவங்கிட்ட இருந்து 30,000 ரூபாய் வாங்கினேன்டா, அம்மாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணி கிட்ட பேலன்ஸ் 40,000 ரூபாய் வாங்கினேன் அப்படின்னு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சொல்றாரு முத்து. விஜயா திகச்சு போய் என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயாவை அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு சிந்தாமணி கிட்ட இருந்தான்னு கேக்குறாரு. ஆமாப்பா, மீனாவோட வண்டிங்களை ஆளுங்களை விட்டு தூக்க வச்சதே அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு இது புது தகவலா இருக்கு. ஆன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அப்போ இதுக்கும் அந்த பொம்பளையோட வேலை தான் காரணமா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாப்பா மீனாவோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி தூக்கி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, என்னது இது, ஏற்கனவே மீனா கிட்ட இருந்து பணத்தை திருடுனா இப்ப இந்த வேலை வேற பாத்துருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உடனே விஜயா என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும், சிந்தாமணி என்ன இவளோட காலை நான் வண்டியவா தூக்க போறாங்க, இவன் சும்மா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அவங்க வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அதனாலதான் 40,000 ரூபாய் கொடுத்து என்கிட்ட பைசல் பண்ணாங்க அப்படிங்கிற முத்து. அப்பா ஆனா அந்த அம்மா அதுவா வண்டியை தூக்கல, யாரோ அந்த அம்மா கிட்ட சொல்லிதான் தூக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற முத்து. விஜயாவை ஒரு கண்ணால பாக்க, ஐயோ நம்மளன்னு கண்டுபிடிச்சிருவானோன்னு பதறி போய் நிக்கிறாங்க ரோகிணி. விஜயா நாம அப்படி ஒண்ணு சொன்ன மாதிரி தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்கன்னு மீனா கேட்க, ஆமா மீனா, அந்த அம்மா உன் வண்டியை தூக்குச்சு, நான் அந்த அம்மாவோட காரை தூக்கிட்டேன், உன் வண்டியை கொடுத்தாதான் காரை கொடுப்பேன்னு நான் மிரட்டினேன், அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, வேணும்னா அந்த அம்மா கிட்டே போன் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, பாத்தீங்களா நீங்களே ஜகா வாங்குறீங்களா அப்படின்னு முத்து அவங்க அம்மாவையே முறைச்சுக்கிட்டு இருக்க, அந்த அம்மா வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேங்க, அப்படி யார் சொல்லி வண்டியை தூக்கி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க மீனா. அது யாருங்கிறதும் சீக்கிரமா மாட்டுவாங்க, நீ வண்டி போச்சேன்னு ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு புது வண்டி வாங்கி தரேன் அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல, இதுங்க எப்படியுமே அடங்காத போல இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. மனோஜ் பயங்கர பொறாமையோட முத்துவை பாத்துட்டு இருக்காரு. முத்து அப்படி புதுசா வாங்குறீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமாண்டா பெட்ரோல் எவ்வளவு போட்டாலும் இப்பெல்லாம் பத்தவே மாட்டேங்குது,
எலக்ட்ரிக் ஸ்கூட்டரால பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு ரவி சொல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்துருங்க, அதுதான் பெஸ்டா இருக்கும்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. விஜயா உதட்ட பெதுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு முத்து. டேய் முத்து, வண்டி கிடைக்கலனாலும் காசை வாங்கிட்டியல்ல, நல்ல விஷயம்தான், வேற வண்டியை வாங்கி கொடுத்துரு. என்ன மீனாவோட வியாபாரமே அதுலதான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை. இல்ல மாமா, திரும்ப வண்டி வாங்குறதுக்கு நான் பூக்கடையே போட்டுடலான்னு பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ கடைய போட்டினா ஒரே இடத்துல உட்காரணும், நீ 4 இடத்துக்கு பூ கொடுக்க போறவ. இன்னொன்னு, நீ நேர்ல வந்து கொடுக்கறதுனால தான் உனக்கு நிறைய ஆர்டர் வருது, வண்டியை வாங்கிடலான்னு முத்து சொல்ல அண்ணாமலைய ஆமான்னு தலையாடுறாரு. ஆமாமா, சுருதி சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்க முத்து, நானும் வண்டி வாங்க ஒரு 15,000 ரூபாய் தரேன் அப்படின்னு அண்ணாமலைய ஆஃபர் பண்ண. நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு அடிச்சு புடிச்சு புரண்டிட்டு இருக்கோம், இவரு அசால்ட்டா 15,000 தரேன்னு சொல்றாருன்னு விஜயா அதிர்ந்து போய் பார்க்க, இதுங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிருது, பத்தாததுக்கு வெளியில இருந்து தானா உதவி வேற அப்படின்னு செம்ம கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ஸ்ருதியும் ரவியும் ஓகேன்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, எதுக்கு மாமாங்கிறாங்க மீனா. இருக்கட்டுமா, ஏன் மருமகளுக்கு நான் கொடுக்குறேங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க, காசு என்ன இந்த வீட்டுல கொழுத்து போயா இருக்கு, நீங்க எதுக்குங்க கொடுக்கணும் அப்படின்னு விஜயா கத்த. நான் சம்பாதிச்ச பணம் என் மருமகளுக்கு கொடுக்குறேன், இதுல உனக்கு என்ன வந்தது, உன் காசை கொடுக்கல இல்ல, அப்புறம் என்னன்னு அண்ணாமலை கேட்க. கொடுங்க கொடுங்க, ஏற்கனவே அவ குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி செஞ்சாச்சு, இப்படியே எல்லாத்தையும் கொடுங்க, நாம ஒண்ணும் இல்லாம நிக்கலாம் அப்படின்னு விஜயா கத்த. சங்கடத்தோடு நிக்கிறாங்க முத்துவும் மீனாவும். நாளைய ப்ரோமோவில் மனோஜை கட்டில உட்கார வச்சு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க ரோஹிணி. அவரும் பயந்து போய் என்ன ரோஹிணின்னு கேட்க, பின்ன என்ன, எனக்கு அது 50,000 ரூபாயை கொடுத்தது எதுக்கு ஆன்டி கிட்ட சொன்ன, எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ரோஹிணி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இல்ல அம்மா என்கிட்ட 10,000 ரூபாய் பணம் கேட்டாங்க, என்கிட்ட பணம் இல்லைங்கிற சிச்சுவேஷன் அவங்க கிட்ட சொன்னேன், அப்ப இந்த இன்சிடென்ட்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல. எனக்கு பணம் கொடுத்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க திட்டுவாங்கன்னு தெரியாதா, அப்புறம் எதுக்கு எனக்கு பணம் கொடுத்தது உங்க அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னு ரோஹிணி கத்த. திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு நீ கொடுத்த 50,000 ரூபாய அவளுக்கு நான் கொடுக்க தான் போறேன், உங்க அம்மா சொன்னாங்கன்னு என்னை திருப்பி கேட்டேன்னு வை அப்படின்னு ரோஹிணி மிரட்டிட்டு இருக்க. மனோஜ் ஆன்னு அப்பாவியா பார்த்துட்டு நிக்கிறாரு. திருப்பி கேட்டா என்ன, போய் தொலைஞ்சிருவியா, போய் தொலைன்னு மனோஜ் சொன்னா நிஜமாவே உருப்பிட்டுருவாரு. ஆனா மனோஜ் உருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.